தீட்சைகள் 3000 சித்தர்கள் தான் அங்க சித்தம் தெரிந்தவர்கள் தான் சித்தர்கள், அதாவது தீட்சிதர்கள். சிறப்பு மணிவாசகருக்கு சிறப்பு. ஐயா அவர்கள் 2 வாரத்திற்கு முன் இந்த குடைத்த குலாப்பத்து, இந்த குலாப்பத்தை எடுத்தார்கள். அதில் அவர் தன்னிறைவு அடையவில்லை. நீங்கள் அவ்வப்பொழுது நேரம் கிடைக்கின்ற பொழுதெல்லாம் ஏதேனும் குலாப்பத்திலிருந்து ஒரு பாடலுக்கு சொல்ல வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொன்னதனுடைய அடிப்படையில மணிவாசக பெருமானுடைய கட்டளைக்கு இணங்க இந்த குலாப்பத்து 40வது பதிகத்தினுடைய குலாப்பத்து தில்லையிலே அருளப்பட்டது. அந்த குலாப்பத்தினுடைய 3வது பாடல் இன்று நாம் சிந்தனைக்குள்ளாக்குவோம். நாம் சிந்தனையை அதிலே நாம் தெளிவித்துக் கொள்வோம். 3வது பாடல் ஐயா குலாப்பத்து. திருச்சிற்றம்பலம். என்புள் உருக்கி இருவினையை ஈடு அழித்தே, என்பு உள் உருக்கி இருவினையை ஈடழித்தே, துன்பம் கலைந்தே துவந்துவங்கள் தூய்மை செய்தே, முன்பு உள்ளவற்றை முழுதும் அழிய உள் புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. சிறப்பு. சிறப்புலாம் சொல்ல மாட்டேங்கிறார். அவருக்கு சிறப்பு கிடையாது. எப்பவுமே அடியேன் சொல்வதுண்டு, இதை ஓதி முடிச்சு சிறப்புன்னா அவனுக்கு சிறப்பு. அவன் சொன்னது, அவன் எழுதினது 2 பேருக்கும் சிறப்பு. சொன்னவனுக்கும் எழுதினதுக்கும் நம்ம சிறப்பு சிறப்புன்னு சொல்வதனால் நாம அடைவோம் சிறப்பு. நம்முடைய செயலாற்றலாம் அடையும் சிறப்பு. அந்த சிறப்புக்கு அவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. திரு என்பதே சிறப்புக்குரிய வார்த்தை. திருவாசகம், திருத்தலங்கள், இதெல்லாம் நீங்க திருன்னு முன்னாடி போட்டக்கூடிய அத்தனையும் சிறப்புக்குரிய தலம். திரு அண்ணாமலை, சிறப்புக்குரிய அண்ணாமலை, எல்லாம் இந்த திருத்தலங்கள்லாம் திருன்னு போடக்கூடிய அத்தனையுமே சிறப்பு என்றுதான் பொருள். திருச்சிற்றம்பலம். என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து, துன்பம் கலைந்து துவத்துவங்கள் தூய்மை செய்து, முன்பு உள்ளவற்றை முழுதும் அழிய உள்புகுந்த அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. அற்புதமான பாடல் இந்த குலாப்பத்து. இங்கே மணிவாசக பெருந்தகை ஒரு புதிய ஒரு பரிமாணத்தை இங்கே காட்டுகின்றார். திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலம் அவருடைய வாழ்நாள்ல சிறப்புக்குரியதாக மாறிய நாள் திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்திலே அவர் வந்த நாள். அவர் அங்கே திருவாத ஊரராக வந்தகின்ற பொழுது சிவம் என்ன செய்தது, அதுதான் அங்கே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்தது. இங்கே எப்பொழுதுமே நம்மளுடைய சண்முகம் ஐயா கூட கூறுவார், எங்கேயோ இருந்து ராஜேந்திரன் ஐயா மூலியமா சங்கர் ஐயா மூலியமா நம்ம இங்கே வந்த ஆணி திருமஞ்சனம் அன்னைக்கு இவங்க 2 பேரும் சந்திச்சாங்க. ஐயா நாங்க 2 பேரும் இந்த மாதிரி சரவணா லாட்ஜில் சிவகுமார் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னாங்க. வாங்க நானும் போகலாம் அப்படின்னு தேடி அவர்களோட அன்னைக்கு தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அங்கே வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த திருவாசகத்தினுடைய உட்பொருளை ஒன்னொன்னா அடியேன் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எங்க பார்த்தாலும் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு இங்க மட்டுமல்ல, அவர் எங்க போனாலும் அந்த வார்த்தையை பதிவிடுவார். அப்போ ஏன் அந்த நிகழ்வு என்பது மறக்க முடியாத சம்பவமாக வாழ்க்கையிலே மாறியது. நமக்கு எத்தனையோ சம்பவங்கள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது, மறக்க முடியாத சம்பவங்கள். துன்ப சம்பவமா இருந்தாலும் சரி, இன்ப சம்பவமா இருந்தாலும் சரி. இன்பம் என்று எதையெல்லாம் ஒரு காலத்தில் கருதினோமோ அந்த இன்ப
நிகழ்வெல்லாம் பிற்காலத்தில் துன்ப நிகழ்வாக நாளாக நமக்கு வந்து சேரும். தாலி கட்டுற அன்னைக்கு இன்பம், கல்யாண நாள் 40 வருஷம் கழிச்சு அதே கல்யாண நாள் இன்னைக்கு என்ன பையன் அது வேற கம்யூனிட்டியா. 40 வருஷம் நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். எது இன்பம் என்று ஒரு நாள் நாம் நினைத்தோமோ, காலம் கடந்து வருகின்ற பொழுது அதிலே நமக்கு ஒரு சோர்வு வந்து ஏற்படுகிறது. என்னடா வாழ்க்கை, என்னடா இது இப்படியே போகுது. அப்ப எந்த நாளையெல்லாம் நாம் கொண்டாடினோமோ அந்த நாளெல்லாம் பிற்காலத்தில் நமக்கு நிறைவு தருவதில்லை, சுகம் தருவதில்லை, இன்பம் தருவதில்லை. இன்பமாக இருக்கின்ற ஒரு மாயை, அந்த மாயை எப்பொழுது நம்மிடம் விலகுகின்றதோ அந்த இன்பம் இன்பமா இல்லாமல் துன்பம் தருகின்ற நாட்களாக நமக்கு மாறுகிறது. அதே வார்த்தை கல்யாணம் புதுசுல, ஏங்க போகும்போது கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்துருங்க. ஆசை 30 நாளுக்குள்ள கொண்டாட்டி பூ கேட்டா, பூவே திருவண்ணாமலை கிடைக்கலனாலும் பஸ் ஏறி ஏடி போய் நம்ம செங்கத்திலாவது போலூரியாவது போய் பூ 4 முழம் 5 முழம் வாங்கி வந்து கொடுத்துட்டு தான் சென்னை போய் அடுத்த வேலை பார்ப்போம். அப்ப இல்ல, அப்போ அன்னையில இருந்து இன்றைய வரை 4000 ரூபாய் மட்டும் குப்பை போட்டீங்கறியா? வெளிய சொல்லக்கூடாதுங்க. நீ சொல்றது கரெக்ட்டா, ஆனா வெளிய சொல்லாதீங்க. ஏன் என்று சொன்னால் எப்படியாவது மனைவியை மகிழ்விக்க வேண்டும். அந்த இன்பம் திருமணம் நடந்த நாட்களில் கிடைக்கிற இன்பம். மனைவி சொன்னாங்க நம்ம எப்படியாவது பூ வாங்கி போய் கொடுக்கணும், அது ஒரு சுகம், அது ஒரு இன்பம். அதே ஒரு 40 வருஷம் பொறுத்து நீ மறக்காம கொஞ்சம் பூ வாங்கி வந்துருன்னா பக்கத்துலயே பூ இருக்கும். நான் போய் பார்த்தமா பார்த்தாரு, எங்கேயுமே என் கண்ணில் பூவே படல. நான் அப்புறமா வேணா நான் பார்க்கறேன். சலிப்புத்தன்மை. எது இன்பமாக கொடுத்ததோ அதே 40 ஆண்டுகளாக அதே செய்கையை நாம் செய்கின்ற பொழுது அதுக்கு ஒரு முனைப்பு காட்டுவது இல்லை. ஆனால் நம்மளுடைய உலக இன்பம் இதைத்தான் நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை விரும்பியே இந்த ஜீவாத்மா இந்த தேகத்தை பயணம் செய்து கொண்டிருக்கிறது. இறப்பும் பிறப்பும் இந்த உலகத்தினுடைய நீதி என்று நாம் அனைவருமே அறிவோம். யாராவது தெரியாம இருக்கிறோமா? எல்லாருக்கும் தெரியும். பிறப்பு இறப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு என்று தெரியும். ஆனால் ஏதாவது ஒன்று நாம் நடந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு மனம் நம்மிடம் இல்லை. இயற்கை தான், இது நடக்கும் தான், நல்லா தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நம்மால் அதை என்ன பண்ணுது, அந்த மனம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. ஏன்னா நம்ம அத்தனை நாள் பழகிட்டோமே, அத்தனை நாள் உறவா வச்சுட்டோமே, அதுல இருந்து ஒரு பிரிவு ஏற்பட்டால் நம்ம அதை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த மனம் தயக்கமாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. இதெல்லாம் உலக இன்பத்தினுடைய விருட்சிகமாக வளர்ந்து துன்பமாக நமக்கு காணப்படுவது. ஆனால் இந்த திருவாசகமோ இறை அருளோ குரு அருளோ ஒன்றுக்கு ஏதேனும் ஒரு நாள் உனக்கு கிடைக்க பெற்று விட்டால் அந்த நாள் முதல் இந்த இன்பம், ஆத்ம இன்பம், இறை இன்பம், இறை அனுபவம் நமக்கு மேலும் 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 பெருகக்கூடிய தன்மையை தருகின்ற ஒரே இன்பம் இறை அனுபவம் மட்டுமே. மற்ற உறவு இன்பமோ உறவு கொடுக்கிற அனுபவமோ அவையெல்லாம் நாளுக்கு நாள் தோய்ந்து போய்விடும். இறைவனோடு இருக்கக்கூடிய கிடைக்கிற அனுபவம் மட்டும்தான் இன்பமாய் பெருகி நாளுக்கு நாள் அந்த இன்பம் பெறக்கூடிய தன்மையை இறைவனே உனக்கு வழிகாட்டுவான். அழகா ஐயா சொன்னார் பாத்தீங்களா, அடியாக்கு உன்னை நீ சிவமேன்னு ஒரு முறை நீ நினைச்சிட்டீன்னா உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு அவன் முடிவு செய்து, நீ இப்போ அங்க ஒரு கூட்டம் இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்குது, நீ போய் அங்க சேர்ந்துக்கோன்னு அவனே யாரையா மூலமா கைப்பிடிச்சு இழுத்துட்டு வந்து இங்க உட்கார வச்சிருவான். அதுதான் சிவம் செய்கிற அற்புத வேலை. அடியார் திருக்கூட்டத்தில் நீயும் போய் சேர்ந்துக்கோ, உனக்கும் அந்த இன்பம் குறையாம கிடைக்கும் அப்படின்னு. இப்ப இவர் இந்த திருப்பெருந்துறை நிகழ்வை எங்கே சென்றாலும் மறவாமல் தனக்கு என்ன கிடைத்தது என்பதை இந்த திருவாசகத்தில் முழுமையாக அங்க வெளிப்படுத்திக் கொண்டே வருவதுதான் திருவாசகம். திருப்பெருந்துறையில் எனக்கு என்ன கிடைச்சிச்சு, அது என்ன கிடைச்சிச்சு இந்த பாடல்ல சொல்றார் ஐயா. மீண்டும் அந்த பாடல். என்புள் உருக்கி இருவினையை ஈடழித்து துன்பம் கலைந்து துவந்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுது அழிய உள்புகுந்த
அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. இந்த வரி என்னவென்று சொன்னால், தில்லையிலே, குலாத்தில்லை என்றால் தில்லையிலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் கூத்தபிரான், அவனை என்னுடைய மனதிலே நிலைநிறுத்திக் கொண்டேன். உள்ளே வந்தவனை அடியேன் நிலைநிறுத்திக் கொண்டேன். அவன் என்னுள் வந்து நீக்கம் என நிறைந்து விட்டான் என்பதுதான் அது பொருள். ஆண்டானை கொண்டன்று, என்னை ஆண்டவனை முழுமையாக கொண்டு எனக்குள்ளே சேர்த்து விட்டேன், அதை நீக்காமல் உள்ளுக்குள்ளே நிறைந்து வைத்து விட்டேன் என்பதுதான் பொருள். இப்ப இங்க என்ன சொல்றாரு, அதுக்கு முன்னாடி பாருங்க, உள் புகுந்த. இந்த கடைசி வரியிலிருந்து மேல் நோக்கி பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கு அழகாக நம்மளால பொருள் கொள்ள முடியும். திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்தில இந்த சிவபெருமான் இங்கே வந்து அமர்ந்து, அந்தனர் உருவிலே வந்து அமர்ந்து என்னை இழுத்து ஆட்கொண்டான் அல்லவா. அவன் உள்ளே புகுந்தான், இந்த அகத்துக்குள்ளே புகுந்தான். இந்த அகத்துக்குள்ளே எப்படி புகுந்தான் தெரியுமா? நான் அவன் மீது கொண்ட பக்தியினால் அல்ல. அவர் அமைச்சராக இருக்கும் போது எத்தனையோ முறை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் மீனாட்சி அம்மனை தரிசித்திருக்கலாம், சொக்கேசனை தரிசித்திருக்கலாம். நம்மை போல அவனும் ஒரு மனிதனாக திருவாத ஓரராக இருக்கின்ற பொழுது அவரும் ஒரு சாதாரண மனிதனாக போவார். லிங்க வடிவில் இருக்கக்கூடிய அந்த புற வழிபாடிலே ஈடுபட்டு அவரும் கும்பிட்டு மீனாட்சி அம்மா கும்பிட்டு தாயை வளர்த்துக்கணும் பார்த்துக்கணும், அந்த பக்தியில தான் அவரும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பக்தியினுடைய காரணமாக இவனை ஆட்கொள்ளவில்லையா. இவர் என்ன சொல்றாரு? அவனுடைய கருணையின் காரணமாக என்னுள் புகுந்தான். அந்த கருணையின் காரணமாக, அந்த கருணை எந்த வடிவத்திலே இருந்ததாக சொல்றார்? உள் புகுந்தவன் அன்பின் வடிவத்திலே இருந்தது. உள் புகுந்து அன்பின் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. உள் புகுந்தான், உள்ளே புகுந்தவன் அன்பின் வடிவமாக உள்ளே புகுந்தான். அன்பும் சிவமும் ஒன்றே. அப்ப அன்பின் வடிவமாக உள்ளே புகுந்தான். இந்த அன்பு வடிவம் உள்ளே புகுந்த பொழுது என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடிய மனம் பேராண்மை, எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடிய நிலை வரும். எல்லார்கிட்டையும் அன்பு செலுத்தக்கூடிய நிலைன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும், மனிதனுக்கு மனிதன் மட்டும் அன்பு செலுத்துவது அல்ல, எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு செலுத்தும் நிலை. அப்ப எல்லா ஜீவராசிகளுக்கும் அன்பு செலுத்தும் நிலை என்று சொன்னால் எல்லா ஜீவராசிகளையும் சிவமாகவே பார்க்கின்ற நிலை, அதுதான் அன்பு. அதுதான் அன்பின் வடிவமாக அவன் உள்ளே புகுந்தான் என்று மணிவாசகர் இங்கே சொல்றார். அப்போ உள்ளே புகுந்த பொழுது எனக்குள் என்ன நடந்தது தெரியுமா? அடியார்களே, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். மணிவாசகர் சொல்றார், அடியேன் சொல்லல. அடியார்களே, அவன் அன்பின் திருவுருவமாய், அன்பின் வடிவமாய் திருப்பெருந்துறையிலே அவன் கருணையினால் மறு வடிவமாக, அன்பின் வடிவமாக என்னை ஆட்கொண்டான். அடியேன் கொண்ட பக்தியினால் எனக்கு ஆட்கொள்ளவில்லை. அப்ப உள் புகுந்தான், அன்பின் வடிவமாக புகுந்தான். அன்பின் வடிவமாக உள்ளே புகுந்த பொழுது என்னவெல்லாம் செய்தான் தெரியுமா? என்புள் உருக்கினான். என்புள் உருக்கினான். எனக்குள்ளே அவன் புகுந்த பொழுது என்ன நடத்தினான் தெரியுமா? என்னுடைய எலும்புகள் எல்லாம் உருக்கினான் என்று சொல்றார். அந்த என்பு உருக்கின்னு போட்டிருந்தால் கூட பரவாயில்ல, உள் உருக்கின்னு ஒரு வார்த்தையை போடுறார். உள் என்ற ஒரு வார்த்தையும் அங்கே மணிவாசகர் குறிப்பிடுகிறார். அப்ப என்புள் உருக்கி என்ற அர்த்தம் என்று சொன்னால், எலும்புகளில் இருக்கக்கூடிய துவாரங்களில் எல்லாம் செந்நீராய் வடிக்கும் வண்ணம் உள் புகுந்தவன், அன்பின் வடிவாக புகுந்தவன், அன்பின் வடியே என்னை உருக்கினான். சோகத்தில் அல்ல, ஆனந்தத்தில், பேரானந்தத்தில், இன்பத்தில், இறை அனுபவத்தில் இந்த எலும்புகளுடைய துவாரங்களில் எல்லாம் செந்நீராக வடித்தான். என்பு உருக்குற தன்மை நமக்கு கூட மனிதனுக்கு தெரியும். அதனாலதான் என்புள் உருக்கின்னு போட்டாங்க. என்பு உருக்குற தன்மை நமக்கெல்லாம் தெரியும். நமக்கெல்லாம் கூட மாநில வாழ்க்கையில கிடைக்கும் சில நேரங்கள். சில பேருக்கு அந்த அனுபவம் கிடைக்கும், சில பேருக்கு கிடைக்காமல் போகலாம். என்பு உருக்குதல் என்று சொன்னா நாம கூட சொல்லுவோம், அவன் சொன்னாயா ஒரு சொல்லு, அதுல என் எலும்பெல்லாம் நொறுங்கி போச்சியா, என்னையா என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, எனக்கு உள்ளுக்குள்ள எப்படி இருந்துச்சு தெரியுமா, அப்படியே கூனி குறுகி இந்த எலும்பெல்லாம் அப்படியே புதுவாலே போச்சியா. சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன்.
நாமளும் அந்த எலும்பு உருக்குறோம், நமக்கு கூட எலும்பு உருக்கும். அந்த எலும்பு உருக்கக்கூடிய தன்மை மனித சொல்லால் இருப்பதற்குரிய ஒரு தன்மை. ஆனால் இங்கே அதை தாண்டி ஆனந்தத்தினுடைய தன்மை எதை கொண்டு போய் சேர்க்குமா? என்புள் உருக்கின்னு போட்டார். எலும்புகள் இருக்கக்கூடிய துவாரங்களில் கூட செந்நீராய் ஆனந்தத்தில் துள்ளி குதித்ததாம். உருக்கிற தன்மைனா என்ன? துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆகா, இறைவனா எனக்குள் புகுந்தான், அன்பின் வடிவமாக சிவமா எனக்குள் புகுந்தான். அந்த என்புள் உருக்குடைய தன்மை அடைந்தவர்களுக்குத்தான் தெரியும். என்புள் உருக்கினான். சரி, அதனால என்ன பயன்? உன் என்புகள் எல்லாம் நொறுங்கியதுப்பா, தோரங்கள் எல்லாம் கூத்தாடியது, தோரங்கள் இழுப்பதெல்லாம் செந்நீராய் ஆனந்தத்தில் கண்ணீராய் வடித்தது. அதனால் பயன் என்ன? அதற்கு பதித்ததார் இருவினையை ஈடடித்தான். இந்த எலும்புகள் எல்லாம் எப்பொழுது அவனை நோக்கி அவனை பயணிக்க ஆரம்பித்ததோ, இந்த எலும்புகள் எல்லாம் எப்பொழுது உலக வாழ்க்கையை மறுத்து இறை வாழ்க்கையை தேட ஆரம்பித்து விட்டதோ, இது தேட ஆரம்பித்த பொழுது இந்த இறை வாழ்க்கையில் எனக்கு என்ன கிடைத்தது? நல்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய பிறப்புக்கு காரணமாக அமைகின்ற இந்த நல்வினை தீவினையை இரண்டும் ஈடு அழித்தது. ஈடு அழிக்கப்பட்டது. எனக்கு அந்த நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. இதைத்தான் சமமாயிடுச்சு. இதைத்தான் ரமண பகவான் ஒருத்தர் போய் கேட்கிறான், சுவாமி எனக்கு ஒரு மனநிலை சாமி. என்னப்பா உன் மனநிலை சொல்லுன்னு சொல்றாரு. சுவாமி எனக்கு பொண்டாட்டி பிள்ளை நல்ல சொத்து பணம் எதுவும் குறையில சாமி, கடவுள் நல்லா கொடுத்திருக்கிறான் சாமி. ஆனா இதுவரை நான் ஒரு புண்ணியம் கூட செஞ்சதே இல்லை சாமி, மனசு வலிக்குது சாமி. நான் பூரா பாவ மூட்டைகளாவே சேர்த்து இத்தனை சொத்தெல்லாம் என்ன? பாவத்தை சேர்த்தாதான் சொத்தை சேர்க்க முடியும். பொய் பேசினாதான் சொத்து சேர்க்க முடியும். பொய் பேசலன்னா சொத்து சேர்க்க முடியாது. 10 ரூபாய் பொருளை 5 ரூபாய் சாமர்த்தியமா நான் வித்தாதான் அந்த 5 ரூபாய் எனக்கு லாபமா எடுத்து நான் சொத்தை சேர்க்க முடியும். நான் வாங்கினது 10 ரூபாய் தான் சாமி, முன்னால முடிஞ்சா 10 ரூபாய் கொடுக்கலன்னா 8 ரூபாய் கொடுக்கணும். நாளைக்கு நான் கடை இருக்குமா? இங்க இருக்க முடியாது. அப்ப நான் பொய் பேசினாதான் சொத்தை சேர்க்க முடியும். அப்ப இவன் சொல்றான், எனக்கு எல்லாமே நிறைவு இருக்குது சாமி, ஆனால் நான் புண்ணியம் என்பது ஒரு துளி கூட சேர்க்கல சாமி. அப்படியா? என்ன வேணும்? எனக்கு அமைதி வேணும் சாமி. இந்த மனம் அமைதி இல்லாம தவித்து கொண்டிருக்கிறது, எனக்கு அமைதி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ரமண பகவான்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம். அப்ப ரமண பகவான் நீண்ட நேரம் சிந்தித்து விட்டு சிரித்து கொண்டே தன் கமண்டத்திலிருந்து நீரை எடுத்து வந்தவனிடம் இப்படி கை நீட்டு என்று சொன்னாராம். அவன் கை நீட்டினாராம். இதுவரை நீ செய்த பாவங்கள் எல்லாத்தையும் எனக்கு நீ தாரவாத்து கொடுத்து, எவ்வளவு பாவ முட்டைகளை நீ சேர்த்து வைத்தாயோ இக்கணம் வரை நீ சேர்த்து வைத்த பாவங்களை எல்லாம் எனக்கு தாரவாய்த்து கொடுத்து விடு என்று சொன்னான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். இதுவரை சேர்த்து வைத்த பாவங்கள் எல்லாம் உங்களுக்கே போட்டான் சாமி அப்படின்னு என்ன பண்ணான்? தாராளமா கை நீட்டினா கவனத்துக்கு நீரை ஊற்றி அந்த பாவங்களை எல்லாம் ரமண பகவான் இந்த பிரபஞ்சத்தில் விட்டு விட்டார். அவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே திருப்பி இந்த ரமண பகவான் சொன்னாராம், இதுவரை நீ சேர்த்த புண்ணியங்களும் எனக்கு நீ தாரவாத்து. அப்போ அவன் சொன்னானா, என்ன சாமி நான் இப்பதானே உங்ககிட்ட சொன்ன ஒரு புண்ணியம் கூட நானு பண்ணலையே, நான் எந்த புண்ணியத்தை நான் உனக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டானா. ரமண பகவான் இவ்வளவு அழகா எளிமையா சொல்றாரு பாருங்க. ரமண பகவான் சொன்னாரா, நீ ஒருவனுக்கு துன்பம் தான் விளைத்திருப்பாய், அந்த துன்பம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய நல்லதற்கான ஒரு பெரிய ஒரு தோற்றத்தை கொடுத்திருக்கும், அதனால கூட நீ புண்ணியத்தை அடைந்திருக்கலாம். அந்த அறிந்தோ அறியாமலோ நீ செய்த அந்த புண்ணியத்தையும் எனக்கு நீ தாரவாத்து கொடுத்து விடு. சரி சாமி, நீங்க என்னமோ சொல்றீங்க, எனக்கு எவ்வளவு புண்ணியம் இருக்குதோ அதே கணம் உங்களுக்கே போகட்டும்னு தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இப்ப ரமண பகவான் கேட்டானா, இப்ப நீ என்னவாக இருக்கிறாய்? இப்போ இக்கணம் முதல் நீ என்னவாக இருக்கிறாய்? பதில் சொல்லுங்க. ஜீரோ நிலைக்கு பாவமும் இல்ல புண்ணியம் இல்லை, ரெண்டுத்தையும் தாரவாத்து கொடுத்தாச்சு. இக்கணம் வரை உனக்கு இனிமேல் எதுவும் இல்லை, நீ இனி போயிடும் புண்ணியத்தை மட்டுமே செய்து நிம்மதி அடைவாயாக என்று அபிபாரத்தை அறிவித்து வைத்தார். அப்போ இந்த இரு வினையை நாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால், அவளுக்கு போல மகான்களை போல இருக்கிறவர்கள் தான் நம்முடைய இருவினையை அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இந்த இருவினையை நீ அழிக்க வேண்டும் என்று சொன்னால் எதை கொண்டு அழிக்கலாம் என்று பின்னாடி நான் அடியேன் சொல்கிறேன். நம்ம அடுத்த வரைக்கும் போகலாம்.
அப்போ உள் புகுந்தான், அன்பின் வடிவமாக புகுந்தான். அன்பின் வடிவமாக உள் புகுந்த பொழுது என் என்புள் எல்லாம் உருக்க செய்தான். அந்த என்புள் தோரங்களில் எல்லாம் செந்நீராய் வடிக்க செய்தான். வடிக்க செய்தன் பயனாக இரு வினையையும் ஈடு அடித்தான். இரு வினையையும் ஈடு அடித்த பொழுது இன்ப துன்பங்களை கலைத்தான். இனி உனக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. எது நடந்தாலும் அது சிவமே. எது நடந்தாலும் அது சிவம் கொடுத்ததே. எது தந்தாலும் அது சிவமே சிவமே என்று என்னை பாராட்டினாலும் சிவமே, என்னை ஏசினாலும் சிவமே. அதுதான் உண்மையான மகாநிலை. நேற்று வரைக்கும் வந்து திருப்பரந்துறையில் எல்லாத்தையும் கேட்டு இன்னைக்கு போனா சிவகுமார் யாருன்னு கேட்கலாம் பாவன். அவனை திருப்பி சேர்க்கலாமா, இந்த பக்கம் வரலாமா, 4 பேர் கூப்பிட்டு அந்த பக்கம் திருப்பி வந்தானே சொல்றான், நான் பார்த்துக்கிறேன். அதற்கு பேர் மகாநிலையா? அதற்கு பேர் குருநிலையா? அதுதான் இறைவன் கற்றுக் கொடுக்கிறானா? ஏசினாலும் பாராட்டினாலும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பெரும் நிலைத்தான் உண்மையான உயரிய நிலை நோக்கி பறக்கின்ற ஜீவாத்மாவாக இருக்க முடியும். அதனால் இங்கே இன்பங்கள் கலைக்க வைத்தான். ஏன்னா இவர் அமைச்சரா இருந்தார் இல்லையா? அமைச்சரா இருக்கும்போது இவர் நிறைய பேர் போற்றிருக்கலாம். இப்போ அடியாரா மாத்திட்டா நிறைய பேர் இவர் என்ன பண்ணலாம், சிறுமைப்படுத்தலாம். என்ன இவன் முட்டாள் பையன், இவன் பைத்தியாரமா இருக்கிறான், இவன் போனது பார்த்தா அமைச்சர் கோலத்துல போனா இவனுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவனை வணங்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அமைச்சர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? அமைச்சர் பெருமானே, அடியேன் வந்திருக்கிறேன், அரசர் இந்த உத்தரவை தங்களிடம் சொல்ல மண்டிட்டு சொல்லலாம், சொல்ல மாட்டான் அமைச்சர் கிட்ட. அப்படிதானே அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கணும். அப்ப அதெல்லாம் போற்றும்படியான வாழ்க்கை, பாராட்டும்படியான வாழ்க்கை. ஆனால் அடியார் தோழம் ஏற்றுக்கொள்ள பிறகு ஏசப்படுகின்ற வாழ்க்கை, ஏசப்படுகின்ற வாழ்க்கை. ஏன்னா அவன் பைத்தியக்காரன். நேற்று வரைக்கும் இதெல்லாம் பண்ணா, குதிரையோடு போனா கோவணம் கட்டின்னு தட்டு எடுத்துன்னு ஏமா நான் சிவமே சிவமே சிவமேன்னு வராங்க. இவனை போல எவனா பைத்தியக்காரன் யாருன்னா இருப்பானால், யாரெல்லாம் இவனை மண்டியிட்டு இவனிடம் அந்த திருவாத ஊராரிடம் உத்தரவை வாங்க வேண்டும் என்று மண்டியிட்டு இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் ஏசும்படியான நிலை. நீங்கள் பாருங்க, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்குமா? அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை எப்படி வந்தது? அதுதான் இங்க சொல்றார். எப்படி எனக்கு வந்தது? நேற்று வரைக்கும் வாங்கய்யா, முருகனையா வாங்க உட்காருங்கய்யா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, காபி சாப்பிட்டீங்களான்னு சொன்னவரு இன்னைக்கு உள்ள வரும்போது அட பைத்தியக்கார வாடா, எங்கடா நீ வான்னு போன அப்படின்னு சொன்னா இவர் அது ஏற்றுவாரா? இங்க உள்ளே வரமாட்டார். அங்கே நின்று எல்லாம் சிவமே போட்டோம், எல்லாம் மணிவாசையில ஒண்ணு கொடுக்கட்டும், நல்லா கொடுக்கட்டும், நல்லா கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு போக மாட்டார். ஆனால் இங்கே மணிவாசகர் சொல்றாரு, அந்த இன்பம் துன்பம் கலைஞர் என்னை ஏசினாலும் என்னை போற்றினாலும் சிவமே 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 என்ற உயரிய அந்த ஆன்ம நிலையை எனக்கு தந்திருக்கிறாயே இறைவா. நான் இவ்வளவு நாள் போற்றும்படியான ஒரு வாழ்க்கை, உலக இன்பத்தை நாடி மக்கள் என்னை பாராட்டும்படி வாழ்க்கை இருந்ததே தவிர என்னை இவ்வளவு நாள் உன்னை அடையாமல் தவிர்த்து விட்டேனே என்று துன்பம் இன்பம் இருவத்தையும் கலைந்து துவத்துவங்கள் தூய்மை செய்து. துவத்துவங்கள் என்றால் அடியே தொடர்புடைய உலக வாழ்க்கையினுடைய பயன். துவத்துவங்கள் துவத்துவங்கள்லாம் எனக்கு நான் எதிர் மீதாக பற்று கொண்ட அத்தனை விஷயமும். எதன் மீது பற்று? பால்கோவா எனக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் போனா பால்கோவா வாங்கி வராம வரமாட்டேன். யாராவது போனா கூட, அம்மா ஸ்ரீவல்லிபுத்தூர்ல போறீங்க, வரும்போது நீ தரிசனம் செய்யறியோ இல்லையா, எனக்கு ஒரு 1/2 கிலோ பால்கோவா வாங்கி வந்து எப்படியாவது கொடுத்துருக்கணும். திருநெல்வேலிக்கா போறீங்க, அங்க நெல்லையப்பரை பாக்குறீங்களா இல்லையா, இருட்டுக்கடை அல்வா கொஞ்சம் வாங்கி வந்து எனக்கு கொடுத்துருங்கம்மா. நம்ம எந்த திருத்தலத்துக்கு போகிறோமோ அங்க இருக்கக்கூடிய உணவின் மீது பற்று இருக்கிறதே தவிர அங்க கூடிய இறைவன் மீது நம்ம பற்று வைத்திருக்கிறோமா? நெல்லையப்பர் போனீங்கன்னா மறக்காம அந்த கருவறையில என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்கம்மா, எனக்கு நினைச்சு கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கா. இன்னும் இந்த ஜீவாத்மா அந்த பக்குவ நோய்க்கு பயணிக்காம இருக்குதுமா, நம்ம யாருக்கையாவது சொல்லி அனுப்புறோமா? இது வரைக்கும் பார்த்துருக்கோமா? திருநெல்வேலி போனீங்கன்னா அல்வா மட்டும் கொஞ்சம் வாங்கினது, மறக்காம கொஞ்சம் அல்வா வாங்கினது. அப்ப அந்த உணவின் மீது கொண்ட அந்த பற்று. அப்ப இந்த போல நான் சொல்வது ஒரு எளிமைக்காக சொன்னேன். ஆனால் இதெல்லாம் பற்று, எதன் மீதெல்லாம் நாம் பற்று வைத்திருக்கிறோமோ அவையெல்லாம் கெட்டு போகும்படி எனக்கு தூய்மை செய்தானா. சலவை செய்யறது, தூய்மை செய்யறதுனா எவ்வளவு அழுக்கு துணியை துவச்சி நம்ம மீண்டும் அதை சலவு செய்து நம்ம போட்டுக்கிறோம். சலவு செய்யாம அந்த அழுக்கு துணியை போட்டா எப்படி இருக்கும்? அப்ப சலவு செய்தான் என் ஆன்மாவை, இந்த ஜீவாத்மாவை திருவாசகம் என்னும் சலவை செய்ததா இந்த ஜீவாத்மா அந்த திருவாசகம் என்னும் சட்டையை போட்டுக் கொண்டதா நீங்கள் எல்லோரும் வணங்கும்படியாக இறைவன் எனக்கு அந்த உயர்ந்த இடத்தை கொடுத்தார். துவத்துவங்கள் தூய்மை செய்து
சரி, இவையெல்லாம் செய்து விட்டான். உள்ளே புகுந்தவன், அன்பின் உருவமாக புகுந்தவன். அப்ப மணிவாசகருக்குள்ளே ஒரு கேள்வி, நீ மனிதராக வந்த போது இதையெல்லாம் செய்து விட்டானே. நம்ம வரோம், உங்கள்கிட்ட முருகன் ஐயா கேட்குறேன், ஐயா நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்க? ஐயா நான் போன சம்பாதிச்சேன், ஏதோ சேர்த்து வச்சுக்கிறேன், பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா போட்டு வச்சுக்கிறேன், ஒரு பிளாட் வாங்கி வச்சுக்கிறேன். சரி, அதெல்லாம் எழுதி கொடுத்துருங்கய்யா திருப்பரந்துரைக்கு. சரிட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. ஆனா உள்ளுக்குள்ள நினைச்சு போறாரு, எங்க அப்பா பேர்ல இருக்கிற சொத்துலாம் அங்க இருக்குது அந்த ஊர்ல, அதெல்லாம் நான் இவர்கிட்ட சொல்ல, நான் சம்பாதிச்சது மட்டும் தான் இவர்கிட்ட சொன்னேன். எங்க அப்பா பேர் இருக்கிற சொத்துல இவரு சொன்னா அதே எழுதி கொடுத்தா அது கம்முக்கமா அமைதியா எடுத்து எழுதி போயிட்டாரு. அப்ப இங்க வந்து சிவபெருமான் மணிவாசகர்கிட்ட கேட்டாரு, சரி இதையெல்லாம் பண்ணிட்டாரு, அப்ப முன்பு உள்ளவற்றை எல்லாம் ஒழிக்க வேண்டும். எப்பிறவில் என்னென்ன செய்தேனோ தெரியவில்லை, இப்பிறவில் மட்டும் சிவத்தை தேடக்கூடிய திருவாசகத்தை தொடக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கிடைத்தது. இப்பிறவியில் கிடைத்ததால் என்னுடைய இன்பத் துன்பங்களை அவன் களைந்தான், அதை துவத்துவங்களை தூய்மை செய்தான். இவையெல்லாம் பண்ணிட்டே, என்னுடைய முற்பிறப்புல நான் என்னென்ன பண்ணன்னு எனக்கு தெரியலையப்பா, அதையெல்லாம் ஒழிக்க வேண்டுமே, அதையும் அவன் செய்தான். முன்பு உள்ளவற்றை முழுவதும் ஒழிய உள் புகுந்தான், அன்பின் உருவமாய் புகுந்தான். அவன் என்